ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நான் பேச போவதான ஒரு காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தது. எப்படி இருந்ததா? ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகள் பாருங்க. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல. வெண்பஞ்சுன்னு சொன்னா இருக்கிறதுலே த பியூரஸ்ட் காட்டன். நம்ம யூஸ் பண்ற அந்த காட்டன் பஞ்சு இருக்கு பாருங்க, அதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி நமக்குலாம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்க சொன்னா அவ்வளோ சூப்பர், அவ்வளோ சாஃப்டா, அவ்வளோ மென்மையா, அவ்வளோ அழகா பார்ப்பதற்கு இருக்குமா. அப்போ உங்க வார்த்தை சொல்லுது, அவருடைய சிரசின் மயிர் எப்படி இருக்கான்? வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையுமா இருக்குது. அப்ப ஆண்டோடைய சிரஸ்னா இந்த தலை. இது எப்படி இருக்குன்னு சொன்னா உறைந்த மழையை போல. உங்க எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொன்னா ஃப்ரிட்ஜை திறந்து அந்த ஃப்ரீசர்ல நல்ல ஐஸ் கட்டி இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா? அப்படியே இப்படி கையில் இழுத்தீங்கன்னா ஐஸ் கட்டி கொட்டும், அப்படியே அது அழகா இருக்கும் பார்க்குது. அப்போ ஆண்டருடைய சிரஸ் எப்படி இருக்கும்னா வெண்பஞ்சை போல உறைந்த மழையை போல தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு மென்மையான காரியங்களை குறிக்கிறது. ஆண்டவர் ஒரு மென்மையான ஒரு தோற்றத்தை குறிக்கிறத பத்தி பேசுது. ஆனால் அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா இது மென்மையான காரியங்களை குறிக்கும்னு? இல்ல. அல்லேலூயா. அவருடைய சிரசும் அவருடைய தலைமயிரும் வெண்பஞ்ச போல தாங்க இருக்குது, உறைந்த மழையை போல தாங்க இருக்குது. ஆனா கண்கள் எப்படி இருக்குதா? அக்கினி ஜுவாலை போல இருக்குது. அக்கினி ஜுவாலைனா நிறைய அர்த்தங்கள் உண்டு. இந்த அக்கினி பக்கத்துல கூட நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நெருப்பு கொளுத்தி போட்டுட்டு பக்கத்துல போறது பத்தி பேசப்படல. இல்ல ஒரு குப்பையை கொளுத்திட்டு அந்த நெருப்பு பக்கத்துல போறது இல்ல. அக்கினி ஜுவாலை. இங்கெல்லாம் வந்து எரிமலைகள் இங்க கிடையாது. வெளிதேசங்கள்ல எரிமலை இருக்குது. அந்த எரிமலை இருக்குன்னு சொன்னா அதை சுத்தி எந்த கிராமத்திலையும் யாருமே ஜனங்க தங்க மாட்டாங்க. அங்க ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. ஏன்னா எந்த நேரத்துல அந்த எரிமலை வெடிக்கும்னு தெரியாது. வால்கனோ அது வெடிச்சதுன்னா நெருப்பு குழம்ப கக்கும். அப்படியே சுட்டெரிக்கிற நெருப்பு. இந்த இரும்பெல்லாம் தயாரிக்கும் போது பார்த்திருப்பீங்க, நல்ல நெருப்புல போட்டு தான் அதை வடிவமைப்பாங்க. நம்மளால தொட முடியுமா? அதை ஒன்றும் இல்லை. நம்ம எங்க அவ்வளோலாம் தொடணும்? ஒரு தீக்குச்சி கொளுத்திட்டு நம்மளால கை வைக்க முடியுமா? எத்தனை போயிட்டு அதுவே முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டுடைய கண்கள் எப்படி இருக்குதா? அக்கினி ஜுவாலையை போல இருக்குது. அப்ப இந்த அக்கினி ஜுவாலையின் கண்கள் எதற்காகனா உங்களையும் என்னையும் பார்ப்பதற்காக. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் நியாயம் தீர்ப்பதற்காக, உங்களையும் என்னையும் வழக்காடுவதற்காக. யோசிப்பார்கள், ஒரு மென்மையான தோற்றத்தை உடைய ஆண்டவர்கிட்ட தான் அக்கினி ஜுவாலை போல கண் இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவி திரிதான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சிசிடிவி கேமரா வச்சு சொல்றான். இன்னைக்கு எல்லாருமே உலகத்தான் சொல்றான், அது ஒரு தேர்ட் ஐ அப்படின்னு சொல்றான். நம்ம கிட்ட இருக்குது 2 கண்ணு. இன்னைக்கு சிசிடிவி கேமரா தான் தேர்ட் ஐ அப்படின்னு சொல்றாங்க. நடக்கிற காரியங்களை கண்காணிப்பதற்காக. இன்னைக்கு தான் வந்துச்சு தேர்ட் ஐலாம், இதெல்லாமே ஃபோர்த் ஐலாம். ஆனா ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவி திரிகிறது. அல்லேலூயா. நீங்க கிச்சன்ல நிக்கும் போது அவருடைய கண்கள் இருக்குது, பாத்ரூம்ல இருக்கும் போது அவருடைய கண் இருக்குது, நீங்க படுக்க போட்டு படுத்தாலும் அவருடைய கண் இருக்கு, எல்லா இடத்துலயும் அவருடைய கண் இருக்கு. அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் யாரும் பார்க்கல, என் அப்பா பார்க்கல, என் அம்மா பார்க்கல, என் மனைவி பார்க்கல, என் பிள்ளைங்க பார்க்கல, என் புருஷன் பார்க்கல. நான் சொல்லிட்டா ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு உணர்வு இருந்தாதான் கிறிஸ்தவனா வாழ்றதுக்கே தகுதி. மனுஷன் பார்க்காம போகட்டும், நம்மள ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருடைய கண்கள் எப்படி இருக்குதா? அக்கினி ஜுவாலை போல அவருடைய கண் இருக்குது. அப்ப இந்த அக்கினி ஜுவாலை போல கண்ணிலிருந்து
நீங்களும் நானும் தப்பவே முடியாது. உலகத்தான் சொல்லுவான் உப்பை தின்னா என்ன பண்ணுமா, அது உலகத்தான் சொல்றான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றாரு பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் செஞ்சா மரணம் நிச்சயம். எந்த பாவமா இருந்தாலும் சரி, குடிச்சா சரி, அடிச்சா சரி, உடைச்சா சரி, பொய் பேசினா சரி, திருடினா சரி, எது செஞ்சாலும் பாவம். எது பாவமா நீங்க செய்றீங்களோ அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். சாதாரண மரணமாலாம் இருக்காதுங்க. நீங்க ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்னாடி பாவம் செஞ்சுட்டு சாதாரணமாலாம் தப்பிச்சிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தவறு செஞ்சு கையும் களமா மாட்டினா போலீஸ்கார் என்ன பண்ணுவாருங்க, பைப்பை அப்படியே நல்லா பழுக்க வச்சு அடிக்கிற அடியில உடைக்கிற உடையில ஒரு சின்ன தவறு செஞ்சா ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு போலீஸ்காரனாலேயே அடிச்சு உடைக்க முடியும்னா நம்மள படைச்சவர், அல்லேலூயா, இன்னைக்கும் நம்மள வாழ வைக்கிறவரு. அப்ப தப்பு செஞ்சா தண்டனை நிச்சயம், தப்பவே முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஆண்டவர் அன்பானவர். அன்பானவர் தான். யாருக்கு அன்பானவர்? யாருக்கு அன்பா இருப்பாரு? அவர் வார்த்தையை கீழ்ப்படுகிறவங்க தான் அன்பா இருப்பாரு. அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி நடக்கிறவங்க மேலதான் அன்பா இருப்பாரு. இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு ஆண்டவர் அன்பானவர்னா, ஹலோ, உங்களை நீங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுக்க முடியும். நீ பாவத்தையே விதைச்சனா பாவத்தை தான் அறுப்ப, சாபத்தை விதைச்சா சாபத்தை தான் அறுப்ப, ஆசீர்வாதங்களை விதைச்சா ஆசீர்வாதத்தை அறுப்ப, நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்ப. நம்ம எதை விதைக்கிறோம்னு கவனமா இருக்கணும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்குதாங்க. அப்ப அந்த கண்ணுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழுவோம் என்று சொன்னா, வாசிங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். ஏன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் என்ன பேசுறது நான் பேசுறேன். இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் கடுமையா இருக்குன்னா என்னடா இது பாஸ்டர் பேசுறாரு, இது தெரியணுங்க. ஏன் தெரியுமா? நாட்கள் ரொம்ப கடைசி காலத்துல இருந்துட்டு இருக்கோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் நான் வாழ போறேன், இன்னும் எனக்கு 60 வயசு 70 வயசு 80 வயசு வாழ்வேன். நாளைக்கு காலைல உயிரோட்ட பண்ண யாருக்குமே தெரியாதுங்க. அப்படி இருக்கும் போது கொஞ்சமாச்சு உணர்வு இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உணர்வே இல்லாம இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது, அதுக்கு பேர் வேற. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சிருஷ்டினா என்ன தெரியுமா? அவரால் படைக்கப்பட்டது. யார் சிருஷ்டிகர்? அவர்தான். நம்மளை உண்டாக்குனது ஆண்டவர். அப்ப நம்மளை சிருஷ்டித்தவர் ஆண்டவர். சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் யாருன்னா நீங்களும் நானும், மிருகங்களும் பறவைகளும் எல்லாமே. அப்ப இங்க சொல்ற வார்த்தை அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவரால படைக்கப்பட்டது எதுவுமே இல்லை. அப்ப எல்லாமே என்ன பண்ணணுமா? சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன போட்டிருக்கு? நிர்வாணமாயின அர்த்தம். ட்ரெஸ்ஸே போடாம நம்ம என்னதான் கோட்டு சூட்டு இல்ல ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் இல்ல பட்டு புடவை, பனாரஸ் புடவை, இல்ல சில்க் புடவை, எந்த புடவை கட்டினாலும் சரி, இல்ல சல்வார் எது போட்டாலும் சரி, அவரு கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுமா? நிர்வாணமா தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. ஆதாம ஆண்டவர் உண்டாக்கும் போது ட்ரெஸ் போட்டா படைச்சாரு? நிர்வாணமா தான் படைச்சாரு. நிர்வாணமா தான் ஆதாம் சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஏதேன் தோட்டம் முழுக்க நிர்வாணமா தான் தெரிஞ்சாரு. ஆனா அவர் நிர்வாணமா இருக்கிறன்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா மகிமை அவருடைய கண்களை மூடிக்கொண்டிருந்தது. என்னைக்கு ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சாங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரிஞ்சது, ஐயோ
நான் நிர்வாணமா இருக்கிறேனா அப்படின்றது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் அன்னைக்கு அந்த ஒரு கட்டளையை வைக்காம இருந்திருந்து அவங்க பாவமே செய்யாம இருந்திருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்காது. அப்படியே மகிமையின் ஆடையில தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஆதாம் பாவம் செய்து நிர்வாணமா இருக்குது உணர்ந்ததுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடி ஆதாம் ஒண்ணு பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு, ஒலிவ இலையெல்லாம் பறிச்சு அதெல்லாம் தைச்சு ஒரு ஆடையா போட்டுக்கிட்டாங்க. ஆதாமும் ஏவாளும் இலைகள் எல்லாம் பறிச்சு தைத்து கொண்டு ஒரு ஆடையா போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கிறாரு, எங்க இருக்கிற, நான் இங்க விருட்சங்கள் நடுவிலே ஒளிந்து இருக்கிறேன்றார் ஆதாம. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிறான்னு உனக்கு யாரு சொன்னா? அந்த இலை எத்தனை நாளைக்குங்க இருக்கும்? காஞ்சி போற வரைக்கும் தான் இருக்கும். காஞ்சி போச்சுன்னா என்ன ஆயிடும், உதிர்ந்துடும். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, நம்முடைய பாவத்தை அவர் டெம்பரவரியா மூடல, ஒரு மிருகத்தை அடிச்சாரு, அதனுடைய தோலை எடுத்து என்ன பண்றாரு, அவங்களுடைய நிர்வாணத்தை மூடினாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்துட்டோம்னு சொன்னா, நம்ம பாவத்தை அறிக்கையிட்டோம்னு சொன்னா, ஆண்டவர் டெம்பரவரியா நம்ம பாவத்தை கழுவ மாட்டாரு, டெம்பரவரியா பாவத்தை மூட மாட்டாரு. எப்படி மூடுவாரு? பர்மனண்டா மூடுவாரு. அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். நீ ஒண்ணுல ஒரு மனுஷன் கிட்ட உங்களோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, செஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ தவறுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம், டேய் இது யார்கிட்டயும் சொல்லிடாதடா, இது யார்கிட்டயும் சொல்லிடாதி. உங்க ஸ்கூல் லைஃப்ல இல்லை உங்க சின்ன பிள்ளை யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் எல்லாருமே கடந்து வந்திருப்பீங்க. யார்கிட்டயும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு சொன்னவங்க தான் முதல் ஆளா போய் சொல்லுவாங்களே. அல்லேலூயா. சொல்லனா உங்க தலை வெடிச்சிடும். இதுதான் உலகம், இதுதான் மனுஷன். ஆனா ஆண்டவர் நம்ம செய்யற பாவத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டார். அல்லேலூயா. அவருக்கு மட்டும் தாங்க அந்த உரிமை இருக்குது. நம்ம செஞ்ச எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை வெளியில காட்ட அவர் விரும்பல, அது அப்படியே மூடி மறைச்சு அப்படியே நம்மளை பாதுகாப்பா நம்மளை வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. இப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்கி கொண்டு நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் அவரை நேசிக்கணும். அல்லேலூயா. அப்ப அவருடைய கண்கள் எப்படி இருக்குதா, அக்கினி ஜுவாலையை போல இருக்குது. அந்த கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. வெளியரங்கம்னா வெளிப்படையான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவருக்கு முன்னாடி வெளிப்படையான வாழ்க்கை. ஒருவேளை கணவன் மனைவி கிட்ட மறைச்சு வாழலாம், இல்ல மனைவிக்காக கணவன் மறைச்சு வாழலாம், இல்ல பிள்ளைகளுக்கு இது தெரியக்கூடாது நம்ம செய்யற பாவம் தப்ப மறைச்சு வாழலாம். ஆண்டவர் கிட்ட மறைக்க முடியாது. ஆண்டவர் கிட்ட மட்டும் மறைக்கவே முடியாது. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் பார்க்கலையா? இல்ல, பார்க்கிறாரு. நீங்க போன்ல யாருக்கிட்டயும் பேசினாலும், யார் கூட பேசுறீங்க, என்ன பேசுறீங்க, ஏது பேசுறீங்க, அப்பா அம்மாக்கு தெரியாம இருக்கல, யாருன்னா ஒட்டு கேட்டாதான் அவங்களுக்கே தெரியும். ஆனா நான் சொல்லிட்டா, ஆண்டவர் ஒட்டு தான் கேட்பாரு. அல்லேலூயா. அவர் ஒட்டு தான் கேட்பாரு. நானே சொல்றேன், நீ போன்ல பேசிட்டீங்களா, நீ என்ன பேசுன ஆண்டவர் கேட்பாரு தான். நீங்க என்ன பண்றீங்க ஆண்டவர் பார்ப்பாரு தான். ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு செய்கையும் நடத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா பாதுகாக்க முடியாதுங்க. ஒரு அப்பாக்கு தெரியும் தான் பிள்ளைக்கு எது வேணும் எது வேணான்னு. ஒரு அப்பா அம்மாக்கு தெரியும் தான் பிள்ளைக்கு எது கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு. அப்ப நம்மளே இவ்வளோ பாதுகாப்பா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க செல்போன், ஏய் போனை வையி, போதும் பார்த்தது, போய் படி, இல்ல போய் தூங்கு, போய் அதை பாரு இதை பாரு, என்ன நீ ரொம்ப போனை பார்த்துட்டு இருக்க, என்ன எப்ப பார்த்தாலும் சாட் பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ற, யார் கூட போன், யார் பண்ணா, இவ்வளோ விசாரிக்கிறோமே நம்மளே நம்ம பிள்ளைங்கள. நான் கேட்கிறேன், அப்ப ஆண்டவர் பார்க்க மாட்டாரா? அல்லேலூயா. நமக்கு அவர் ரொம்ப முக்கியங்க. அவருக்கு நம்ம கண்டிப்பா ரொம்ப விசேஷமானவங்க, நம்ம எல்லாருமே அவருடைய சொந்தமானவங்க. அப்ப ஆண்டவர் நிச்சயமா நம்மளை கண்ணும் கருத்துமா தான் பார்ப்பாரு. நீங்க நினைக்கலாம் யாருமே பார்க்கல, ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்குது. அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? கணக்கு கொடுக்கணும். செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். பேசுற பேச்சுக்கு கணக்கு கொடுக்கணும். பார்க்கிற பார்வைக்கு கணக்கு கொடுக்கணும். நடக்கிற நடத்தைக்கு கணக்கு கொடுக்கணும். வீணான பேச்சுகள் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுக்கணும்.
இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல குடினால மனைவியை போட்டு அடிக்கிறது. கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு, கணக்கு கொடுக்கணும். கர்த்தர் கேட்பாரு, உனக்குன்னு மனைவி கொடுத்தனே, உனக்குன்னு கணவன் கொடுத்தனே, உனக்குன்னு பிள்ளைகள் கொடுத்தனே, என்ன பண்ண? கணக்கு சொல்லணுங்க. சும்மாலாம் யாரும் தப்பிச்சிட முடியாது. ஹலோ, ஆண்டவர் அடிச்சாருன்னா காலி. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அடிச்சாருன்னா யாராலையும் தலை தூக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு விசுவாசி தான், ஒரு சபைக்கு வர விசுவாசி. எப்ப பார்த்தாலும் மனைவி அடிக்கிறது அவரோட வேலை. சர்ச்சுக்கு வருவாரு, பாடுவாரு, ஆடுவாரு, கை தட்டுவாரு, எல்லாம் ஓகே. வீட்டுக்கு போயிட்டா கோவம் வந்துட்டா அடிச்சிருவாரு. இத்தனைக்கு அவர் குடிக்கலாம் மாட்டாரு, இத்தனைக்கு அவர் குடி பழக்கலாம் கிடையாது. சபைக்கு வர விசுவாசி தான். அவருக்கு இன்னும் ஒண்ணு, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கோவம் வந்தா மனைவி அடிச்சு பழக்கம். எல்லாத்துக்குமே அடிச்சிருவாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை, குழால தண்ணி வரல கூட அடிச்சிருவாராம். ஏன் குழால தண்ணி வரல அப்படின்னு அடிப்பாரா மனைவியை போட்டு. அந்த மாதிரியான ஒரு ஆள். நடந்த ஒரு காரியம். அவன் மனைவி ரொம்ப நாளா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்களாம். ஐயோ புருஷன், நம்ம புருஷன் தான், நம்ம புருஷன் மாறிடுவாரு. மாறவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே நான் இவ்வளோ அடி வாங்குறேன், கல்யாணம் ஆகி எனக்கு 38 வருஷம் ஆகுது, இந்த ஆள்கிட்ட தினமும் நான் அடி வாங்குறேனே, நீங்க இதை பார்க்க மாட்டீங்களா ஆண்டவரே? என் வலி வேதனை உங்களுக்கு தெரியலையே ஆண்டவரேன்னு நினைச்சாங்களாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு சட்னியில உப்பு இல்லைன்னு சொல்லி அடிச்சாராம். அடிக்கிறதுக்கு கால் அப்படி ஓங்கினாராம் பாருங்க. அதோட கால் வராம போயிட்டு, நீ நம்ப மாட்டீங்க, 8 வருஷம் படுத்த படுக்க பேரலைஸ் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மரிச்சே போயிட்டார். ஏன் தெரியுமா? அது வரைக்கும் அவங்க மனைவி ஆண்டவர் சமூகத்துல அழுவல. நம்ம புருஷன் தானே, நம்ம புருஷனை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களை ஏத்துக்க முடியாம, என்னால முடியல ஆண்டவரே, நான் செத்துலாம் போல இருக்குன்னு சொன்ன உடனே அந்த அழுகுறல பார்த்தேன். அது வரைக்கும் அவங்க கணவர் இவங்களை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க ஜெபத்தினால மாறுவாங்க. ஆண்டவரே என் புருஷனை மாத்துங்க சொன்னதுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, அடிக்காம வச்சுட்டு இருந்தாரு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு, அடிக்கவே இல்லை. ஆனா அந்த அம்மா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்னால முடியலன்னதுக்கு அப்புறம் அடி முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையிலே நடந்த ஒரு சாட்சி இது. கோபம் வர்றது, பேசுறது, கணவன் மனைவி பிரச்சனை ஓகே தான். ஆனா தன்னிலை மறந்து வாழக்கூடாது யாருமே, யாரா இருந்தாலுமே சரி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கண்ணுக்கு முன்னாடி மறைவானது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், சகலத்தையும் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? வாசிங்க, சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் போதும். எத்தனை கண்களா? 7 கண்ணா. இந்த 2 கண்ணை வச்சுக்கிட்டே நம்ம எவ்வளோ காரியத்தை பார்க்கிறோம், எவ்வளோ இடத்துக்கு போறோம், எவ்வளோ பேசுறோம். ஏங்க யோசிச்சு பாருங்க. இந்த கண்ணை மூடிட்டு நீங்க பழக்கப்பட்ட உங்க வீட்டுல நடக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, 2 கண்ணையும் மூடிக்கோங்க. அப்படியே ஹாலில் இருந்து நான் இப்போ கிச்சனுக்கு போக போகிறேன், நான் இப்போ பெட்ரூமுக்கு போக போகிறேன், இல்லை அங்கே போய் தலைக்காணி எடுக்க போகிறேன், இங்கே வாட்டர் பாட்டில் எடுக்க முடியுமா? யாருனால முடியுமா? உன் பழக்கப்பட்ட வீட்டிலே கண்ணை முன்ன முடியுமானா முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க. இந்த 2 கண்ணு நமக்கு இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆண்டவருக்கு எத்தனை கண் இருக்குதா? 7 கண்கள். அப்போ தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது. யோசிச்சு பாருங்க. அவருடைய கண்கள், என் ஆண்டவருடைய கண்கள், தேவனுடைய கண்கள் ஆண்டவர் கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்க குடும்பத்தை காண்கிறது, அவருடைய கண்கள் உங்களுடைய வியாதியை பார்க்கிறது, அவருடைய கண்கள் உங்களுடைய துக்கத்தை பார்க்கிறது, அவருடைய கண்கள் உங்களுடைய சூழ்நிலையை காண்கிறது. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில தாமதம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில நடக்கல, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில? அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்குதும்மா. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க கவலைப்படாதீங்க. சூழ்நிலை மாறும், உங்க பிரச்சனை மாறும், உங்க உபத்திரவம் மாறும், உங்க நிந்தனைகள், அவமானம், தோல்விகள் மாறும். ஏன் தெரியுமா? அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை நாளுங்க அழுதுகிட்டு இருக்குது ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு? எத்தனை நாள் நீங்க அழுது ஆண்டவர் பாப்பாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? அள வச்சு பார்க்கிறவரா?
நம்ம அழுதா கூட சேர்ந்து அழுவுறவரு. ஹல்லேலூயா. நம்ம அழுதா அவரு துடிச்சிருவாரு, தாங்கிக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட ஆண்டவருங்க நம்ம ஆண்டவரு. அழ வச்சு பார்க்கிறவர் இல்லைங்க, நம்மளை அலங்கரித்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சாதாரண ஆடு மேய்க்கிறவன், ஆட்டு மந்தைக்கு பின்னாடி ஓடனவன், ஆனா அந்த தாவீதை கொண்டு வந்த ஆண்டவர் அரண்மனையில் உட்கார வச்சு ராஜாவா அழகு பார்த்தார்னும் போது ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத நம்மளையும் ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டியது உன்னத தேவனுக்கு மகிமைகளை செலுத்தலாமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கண்ணுக்கு மறைவா ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நிர்வாணமா இருக்கிறோம், வெளியரங்கமா இருக்கிறோம். மறைக்கணும்னு நினைச்சா கூட, ஏன்னா வேதம் சொல்லுதல், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறனோ இரக்கம் பெறுவான். அப்ப பாவத்தை மறைக்க 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 வாழ்க்கை கிடையாது, சாபம் தான் கிடைக்கும். அப்ப அந்த பாவம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ பாவத்தையே செய்யறன்னு சொன்னா ஆண்டவருடைய கோபாக்கினை ஒரு நாள் உங்க மேல விழும். இது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. பாவம்னு தெரிஞ்சே பாவத்தை செய்யறது, பேசும்போதே தெரியாது கெட்ட வார்த்தைன்னு, அது தெரிஞ்சே பேசின ஆண்டவர் கேட்டுட்டு சும்மா இருப்பாரா? என் தேவன் விரும்பாத எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுங்க. இருந்தா அருவருப்பா நம்மளை பார்ப்பார் ஆண்டவர், அருவருப்பா பார்ப்பார். யோசிச்சு பாருங்க. அப்ப வேதத்துல ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யோனா. இவர் ஒரு குட்டி தீர்க்கதரிசி. இவர் இப்போ என்ன போலன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். நல்ல ஒரு மூத்த ஒரு ஊழியக்காரா கிட்ட இல்லை. ஏன்னா என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவம் 12 வருஷம் தான். 12 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு ஊழியக்காரன் தான் நான். இப்போ இதே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். 40 வருஷம் ஊழியம் பண்ணுறவங்க, 33 வருஷம் ஊழியம் பண்ணுறவங்க, 50 வருஷம் ஊழியம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கெல்லாம் தகுதி பெறணும். அப்போ ஊழியத்துக்கு சில ஆண்டுகள் ஆன ஒரு சின்ன ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த யோனா. வாசிப்போம். யோனா 1ஆம் அதிகாரம் 3 அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து, தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி, அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக என்ன பண்ணானா? கப்பல் ஏறினார். அவர் போக வேண்டியது எங்கன்னு சொன்னா நினிவேக்கு போகணும். இந்த நினிவே எப்பேற்பட்ட ஒரு இடம்னு சொன்னா, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள், இருமாப்பு பிடிச்ச ஜனங்க, ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கவே மாட்டாத ஜனங்க தான் எங்க இருக்கிறாங்க சொன்னா நினிவேல. ஆண்டவர் சொல்றாரு, யோனா நீ நினிவேக்கு போய் ஆண்டவருடைய என்னுடைய வார்த்தையை போய் சொல்லு, அங்க போய் தீர்க்க தரிசனமா பேசுன்றாரு. யோனா என்ன பண்றாரு? அட போங்க ஆண்டவரே, எனக்கே டயர்டா இருக்குது, எப்போ பார்த்தாலும் என்ன இங்கே போக சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் தர்ஷீஷுக்கு போற. தர்ஷீஷ் என்ன மாதிரியான இடம்? ஒரு உதாரணமாக தான் சொல்றேன். இப்போ கோவா இல்லை ஒரு பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்களேன், டூரிஸ்ட்லாம் போற இடம். அங்கே போனால் நல்லா அப்படியே கடல், அப்படியே தீவுலாம் இருக்கக்கூடிய இடம், அங்கே நல்ல அழகான இடங்கள். அவர் என்ன பண்றாரு? எனக்கு இந்த ஊழியத்துக்கு போக இப்போ விருப்பம் இல்லை, நான் தர்ஷீஷுக்கு போறேன், அங்கே போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான். இந்த வாரம் சபைக்கு போல, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இந்த மாசம் போல, சரி போ, அப்ப பார்த்துக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னா, எதிர்பாராத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நுழையும். நீங்க கர்த்தர் சமூகத்துல கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது நீங்க பாதுகாப்புல இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லைங்க. யோசிச்சுப்போமே, நம்ம வீட்டில் இப்போ ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் ஒரு 100 சவரன் நகை இருக்குன்னு வச்சுப்போம். உங்கள் வீட்டில் இல்லை, கர்த்தர் கொடுக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படி கொடுத்தா வச்சு நீங்கள் இந்த சபையை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிடுவீங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் 100 சவரன் நகை இருக்குது. அந்த 100 சவரன் நகையை அப்படியே அனாவசியமாக செல்ஃப்லேயோ
இல்லை ஏதோ ஒரு பேக்லயோ அப்படி போட்டு வைப்போமா? எப்படி வைப்போம்? என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கிற லாக்கர்ல கூட வைப்பீங்களான்றது டவுட் தான். பேங்க்ல கொண்டு போயிட்டு எத்தனை பேங்க் கொள்ளடிக்குது, அப்படி கொள்ளடிச்சு போனா என்ன பண்றது? ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. பேங்க்ல போய் லாக்கர்ல வச்சா என் நகை பாதுகாப்பா இருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பாதுகாப்பு. அதே இந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு மீறும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா பாதுகாப்பு அற்று போகிற ஒரு நிலைமை. அப்ப தேவன் அவருடைய கரத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பாதுகாப்போடு இருப்போங்க. தேவனை விட்டு விலகும் போது நம்ம வாழ்க்கையில ஆபத்து வருது. தேவனை விட்டு விலகும் போது நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத காரியங்கள் வருது. அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது, வாசிங்க அடுத்த வசனத்தை. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை இவர் என்ன பண்ணிட்டாரு? போக வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு கப்பல்ல ஜாலியா போயிட்டு இருக்காரு. போகும்போது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். யார் வரவிட்டாரு? கர்த்தர். அப்போ வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நீ விலகிறன்னு சொன்னா உனக்கு பிரச்சனை யார்கிட்ட இருந்து வரும்? யார்கிட்ட இருந்து வரும்? ஏன்னா நீ அவரை விட்டு தான் விலகுற. கர்த்தரை விட்டு விலகின உடனே பிசாசு அங்க சோதனையை உண்டு பண்ணி நான் போட்டிருக்கேன். பெருங்காற்று யார் அனுப்புறா? ஆண்டவர் தான் அனுப்புறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு நீ விலகினா, ஏங்க நம்ம ஆண்டவர் ஹீரோவாவும் இருந்து நம்மளை பாதுகாப்பாரு, வில்லனாவும் நம்மளை அடிப்பாரு. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஏன்னா அது வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்றாரு, பாதுகாக்கிறாரு, அரவணைக்கிறாரு, நேசிக்கிறாரு. இப்ப பாடுமே, மார்போடு அணைப்பாரு, எல்லாம் பாடுவாரு, ஓகே, எல்லாமே உங்களை பண்ணிடுவாரு. ஆனா ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகணும்னு நினைச்சு விலகுனா அவரே பாதிப்பை கொண்டு வராரு. என்ன பண்றாரு? கடலின் மேல் என்ன பண்றாரா? பெருங்காற்றை வரப்பண்ணி அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய கொந்தளிப்பு. சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் சொல்லி கப்பல் ஏறி போறாரு யோனா. அது வரைக்கும் அமைதியா போன கப்பல். இந்த கப்பல் அன்னைக்கு தான் போதானா? இல்ல. இப்போ ஒரு பஸ்ல ஏறி போறீங்கன்னா, இப்போ இந்த ஊர்ல இருந்து பஸ் ஏறி நீங்க தாம்பரத்துக்கோ குரோம்பேட்டுக்கோ போறீங்கன்னா அந்த பஸ் என்ன பண்ணும்? காலையிலயும் போவோம், மத்தியானமும் போவோம், சாயந்தரம் டெய்லி போற பஸ் தான். அப்ப இந்த கப்பலும் டெய்லி அந்த ஊருக்கு போயிட்டு வர கப்பல் தான். அது வரைக்கும் கப்பல் உடையத்தக்கதான பிரச்சனை வரல. அது வரைக்கும் பெருங்காற்று கொந்தளிப்பு வந்த போதெல்லாம் இவ்வளோ சேதங்கள் வரல. ஆனா இங்க இந்த யோனா கர்த்தரை விட்டு விலகி இதுல ஏறி வந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆண்டவர் பெருங்காற்று அனுப்பினது மாத்திரம் இல்லாம கப்பல் உடையத்தக்கதான பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை விட்டு விலகும் போது உன் குடும்பத்துல பிரச்சனை வரும், உன் குடும்பம் உடையும், உன் குடும்பம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு கண்ணீரின் பாதையில செல்றது காரணம் யாருன்னா நம்ம தான். ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருக்கும்போது பிரச்சனை வரும் தான். ஆனால் அப்படி வரும்பொழுது அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம அவர் கரத்தை பிடிச்சிருப்போம். அப்ப என்ன நடந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆனா இதுவே ஆண்டவர் கையை பிடிக்காத போது, பிரச்சனை வரும்போது யாருங்க உதவி செய்வா? உதவி செய்ய யாருமே இல்லாத நிலைமையில, திக்கற்ற நிலைமையில நம்ம இருப்போம். அப்போ இந்த இடத்துல பெருங்காற்று வந்து கப்பல் உடையிற அளவுக்கு போகுது. வாசிங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். யோசிச்சு பாருங்க. வெளியில பதட்டமான சூழ்நிலை,
கப்பல்ல இருக்கிற ஜனங்கள்லாம் அலறாங்க, கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க. அவன் வந்து சொல்றான், கப்பல்காரன், அந்த ஓனர் ஆஃப் த ஷிப் வந்து சொல்றான், ஏய் யாரும் சும்மா இருக்காதீங்கப்பா, எல்லாரும் என்ன பண்ண எந்திரிச்சு உங்க கடவுளை வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, எல்லா மதத்தாரும் இருந்திருப்பாங்க கப்பல்ல. கரெக்டா? நம்ம பஸ்ல போனோம்னா எல்லா மதத்தாரும் தான் பஸ்ல வருவாங்க. அது போல தான் கப்பல்ல எல்லா மதத்தாரும் இனத்தாரும் இருக்கிறாங்க. அப்ப அந்த கப்பல்காரன் வந்து சொல்றான், அவன் உங்க கடவுளை வேண்டு. எல்லாரும் என்ன பண்றான், வேண்டான். அவன் வேண்டிக்கிட்டு இருக்கான். தோப்புக்காரனை போடுறான், குட்டிக்காரனை போடுறான், முட்டி போடுறவன் முட்டி போடுறான். எல்லாரும் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஐயோ என் மன்னிச்சிருங்க, நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன், என்ன உயிரை காப்பாத்தினா போதும். ஏன்னா நடு சமுத்திரத்தில் யோசிச்சு பாருங்க, they are in the middle of the sea. நடு கடல்ல கொந்தளிக்கிற சூழ்நிலையில, கப்பல் உடையத்தக்கதான பிரச்சனையில, ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆனா யோனாவு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு, கீழ்த்தட்டுல போயிட்டு உறங்கி கொண்டிருக்கிறார். இந்த மோசமான சிச்சுவேஷன்ல, இந்த பயங்கரமான சிச்சுவேஷன்ல ஒரு மனுஷனுக்கு எப்படி தூக்கம் வரும்? அல்லேலூயா. நமக்கு நாளைக்கு காலைல எந்திரிச்சு ஒரு வட்டி கொடுக்கணும், இல்ல கடன்காரனுக்கு பதில் சொன்னா அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு மோசமான சூழ்நிலையில யோனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா, அயர்ந்த நித்திரை. சாதாரண நித்திரை இல்லைங்க, அயர்ந்த நித்திரைனா டீப் ஸ்லீப். அப்போ இவ்வளோ மோசமான சூழ்நிலையில நீ கர்த்தரை விட்டு விலகும் பொழுது பிசாசு இந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையில அயர்ந்த நித்திரையை கொடுப்பான். அல்லேலூயா. ஏன்னா நீங்க விழிச்சிட்டீங்கன்னா நிறைய நேரத்தில் நம்ம அப்படியே ஏன் இருக்கிறோம் தெரியுமா? வாழ்க்கையில நெருக்கம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாமே இருந்தும் அப்படியே வாழ்வாங்க, ஒரு உணர்வே இல்லாம, சபைக்கே ஒழுங்கா வராம, ஆண்டவர் ஒழுங்கா தேடாம, துதிக்காம, ஆண்டவர் ஜெபிக்காம, அடப்போ என்ன ஜெபம் பண்ணி என்ன பாட்டு பாடி என்ன போகுது, எப்படியும் என் புருஷன் அடிக்க தான் போறாரு, என் புருஷன் குடிக்க தான் போறாரு, என் வீட்டில் கடன் தொல்லை தீரவே போறது இல்லை, அப்புறம் எதுக்கு? அல்லேலூயா. இவ்வளோ மோசமான சூழ்நிலையில யோனா என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரா, அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். வாசிங்க அடுத்த வசனத்தை. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, அப்பொழுது மாலுமி, யார் இந்த மாலுமி? the captain of the ship. மாலுமி அவரிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். அவன் பார்க்கறான், அந்த கப்பல்ல எல்லாரையும் கண்காணிக்கிறான். எல்லாரும் உட்கார்ந்து ஜெபிக்கிறான், கூட்டம் கூட்டமா ஜெபிக்கிறான், குடும்பமா ஜெபிக்கிறான், குழந்தை குட்டிகளை வச்சுன்னு இருக்கிறவங்களாம் தூக்கிட்டு ஜெபிக்கிறான். எல்லாரும் ஜெபம் பண்ணி வேண்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். ஒருத்தன் மட்டும்தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் கதறாங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. கப்பல்ல எங்க திரும்பினாலும் அழுற சத்தம் கேக்குது, அலற சத்தம் கேக்குது. ஆனா ஒரு இடத்துல பார்த்தா கொரட்ட சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இவ்வளோ ரணகலத்திலையும் ஒருத்தர் என்ன பண்றாரா, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வேதம் அப்படிதான் போட்டிருக்கு, அயர்ந்த நித்திரை. ஒருவேளை கொரட்டை வந்திருக்கலாம்ல. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும் போது ஒருத்தன் மட்டும் தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி மாலுமி சொல்றாரு, எல்லாம் சாவர அளவுக்கு பிரச்சனை வெளில போய்கிட்டு இருக்கு, யாருப்பா நீ? தூங்கிக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு என்ன பண்ணு, உன் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுன்னு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒருவேளை கப்பல் உடைஞ்சிரும்னு பயந்து கப்பல்ல இருக்கிற வெயிட்டான பொருள்லாம் தூக்கி ஆல்ரெடி கடல்ல போட்டாச்சு. போட்டோம், இந்த கொந்தளிப்புல கடல் உடையிற அளவுக்கு பிரச்சனை. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. தெரியாத சூழ்நிலையில ஒருவேளை இந்த மாலுமி பார்த்துட்டு, சரி அவன் தூங்குறான், அவன் தூங்கின போட்டோம் அப்படின்னு விட்டுல. பார்த்தீங்களா? ஏன்னா கப்பல் இருக்கிற யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த கப்பல்ல 200 பேர் இருந்திருப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் 100 பேர் இருந்திருப்பாங்க. 99 பேரும் என்ன பண்றான், அவன் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த ஒரே ஒரு யோனா மட்டும் தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்ப கூட பாருங்க, அவனுக்கு அந்த ஒத்தரை கூட விட்டு வைக்க முடியல. போய் என்ன பண்றான், எந்திரி
ஏன் நீ தூங்குற? ஜெபம் பண்ணுன்னு சொல்றான். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா ஹல்லேலூயா? நமக்கு பிரச்சனை, உபத்திரவம், பாடு வருதுன்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல அவரை நோக்கி பார்க்கணுங்க. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தாதான் விடுதலை, அவரை நோக்கி பார்த்தாதான் உதவி, அவரை நோக்கி பார்த்தாதான் மறு உத்தரவு. நம்ம மனுஷனை எதிர்பார்க்கிறோமே, பிரச்சனையை போயிட்டு கணவன் கிட்ட பிள்ளை கிட்ட அழுது தீர்க்கிறோமே, ஆனா ஆண்டவர் கிட்ட போய் ஏன் சொல்ல மாட்டோம்? அப்ப இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலையில எல்லாரும் கலகிட்டு இருக்கிற நேரத்துல யோனாவை எழுப்பிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிடுது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. யோனாவின் பேருக்கு என்ன விழுது? எங்க யோசிச்சு பாருங்க. கப்பல்ல பிரச்சனை, கொந்தளிப்பு வருது, கப்பலே உடையத்தக்கதான போராட்டம். ஆனா இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு சொன்னா இருக்கு. நான் இப்பதான் சொன்னேன், உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஒரு 100 பேர் இருக்காங்க, குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் ஒரு 200 பேர்னு வச்சுக்கோங்களேன். 100 பேரோட பேரையும் பேப்பர்ல எழுதி போடுறாங்க. எப்படி? 100 பேரோட பேர். நம்மளா ராஜா ராணி விளையாடி இருப்பீங்க, கண்டிப்பா விளையாடி இருக்கீங்களா? ராஜா, ராணி, போலீஸ், திருடா, மந்திரி, இதெல்லாம் இருக்கும் இதுல. அதுல என்ன பண்ணோம்? குலுக்கி இப்படி போட்டுட்டு எடுப்போம். எடுத்து ஒருத்தரா பார்த்து, ஏய் எனக்கு ராஜா வந்துருக்குது, ஏய் எனக்கு ராணி வந்திருக்குது. இதுல யார் தெரியுமா பிரச்சனை? இந்த திருடன் வந்துடும் பார்த்தியா, அவன் தான் முழிப்பான், ஐயோ நான் தான் திருடன், சொல்லவே மாட்டான், ஐயோ யாரா கண்டுபிடிச்சிட போறாங்க. இந்த போலீஸ் வந்தவன் இருப்பான் பார்த்தியா, அவன் யோசிப்பான், அவனுக்கு பார்க்கறவன் எல்லாம் திருட மாதிரியே தெரியும். ஒருவேளை இவன் திருடணும், இல்ல இவ திருடல. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த போலீஸோட வேலை என்ன? யார் திருடன் கண்டுபிடிச்சிடணும். ஹல்லேலூயா. அப்போ இங்க அத்தனை பேரும் சீட்டு குலுக்கி போடுறாங்க. நான் கேட்கிறேன், 100 பேரோட பேரையும் எழுதி ஒரு சீட்டு போடுறாங்கம்மா. 100 சீட்டு, 100 பேருடைய ஒவ்வொரு பேரும் எழுதி இருக்குது. அத்தனை சீட்ல ரமேஷ் வந்திருக்கலாம், சுரேஷ் வந்திருக்கலாம், கணேஷ் வந்திருக்கலாம், ஏன் ஜேம்ஸ் வந்திருக்கலாம், வசந்த் வந்திருக்கலாம், ஏதாவது வந்திருக்கலாமே. ஏன் யோனா வந்துச்சு? ஹல்லேலூயா. 100 பேரோட பேர் எழுதப்பட்ட 100 சீட்டுகள் அங்க போடப்பட்டது. ஆனா வந்ததோ யோனாவின் பெயர். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை விட்டு விலகணும்னு நினைச்சா உன்னை துண்டா தூக்கிடுவாரு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நான் எஸ்கேப் ஆயிடுவேன். இன்னும் பசங்க பாஷையில சொன்னா நான் எஸ் ஆயிட்டேன்னு வாங்க. நீ எஸ் ஆனாலும் சரி, ஒய் ஆனாலும் சரி, ஆண்டவர் உன்னை புஷ் ஆக்கிடுவாரு. ஹல்லேலூயா. தனியா மாட்டிக்கிட்டான் பாருங்க. 100 பேர் அங்க போடுறான், ஆனா அதுல யோனா பேர் வந்து மாட்டிக்கிட்டான். ஹல்லேலூயா. அதனால தான் உலகத்துல ஒருத்தன் பாடினா, மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவர் யார் காப்பாத்தணுமா? கர்த்தர் காப்பாத்தணுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மலாம் நிறைய இடங்கள்ல அப்படிதான் மாட்டிக்கின்னு இருக்கோம். ஹல்லேலூயா. பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம், கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், வேதனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம், கண்ணீர்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, என்னடா பாஸ்டர் இப்படிலாம் பேசுவாரா? பேசுவேன். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல 100 பேர்ல ஒருத்தர் துண்டா மாட்டினாரு, அவர் தான் நம்ம தீர்க்கதரிசி ஆகிய யோனா. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றும், உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டாங்க. அது வரைக்கும் இந்த யோனா கப்பல்ல யாரு? ஒரு பயணி. He is just a passenger in the ship. அது வரைக்கும் யோனாவை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் எந்த ஊரு, அவன் என்ன தேசம், அவன் என்ன குலம், அவன் என்ன ஜாதி, எதுவுமே தெரியாது. அவனும் 100 பேரோட ஒத்தரா ஏறினா, கம்மனு உட்கார்ந்து இருந்தான், பேப்பர் படிச்சிருப்பான், அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டான். ஆனா மாட்டினதுக்கு அப்புறமா இங்க அவனை கேள்வி கேட்கிறாங்க, ஏய் நீ யாரு? நீ எங்கிருந்து வர? உன் குலத்தொழில் என்ன? ஹல்லேலூயா. நான் தாங்க சொன்னேன்,
ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு. ஒன்ஸ் அவருடைய பாதுகாப்பை விட்டு ஆண்டவருடைய கரத்தை விட்டு வெளில வந்துட்டீங்கன்னு சொன்னா நம்ம பாவங்கள் வெளியரங்கமாயிடும். அல்லேலூயா. அது வரைக்கும் யோனாவை யாருமே கண்டுக்கல, யாருமே பார்க்கல. ஆனா இங்க மாட்டினதுக்கு அப்புறமா யோனாவை பத்தி கேட்கிறாங்க, ஏ நீ யாரு, நீ எங்கிருந்து வர, உன் குடும்பம் என்ன, உன் ஜாதி என்ன, உன் இனம் என்ன? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கரத்துல இருக்க வரைக்கும் தான் நம்ம செஞ்ச தவறுகள்லாம் மன்னிக்கப்படும், மறைக்கப்படும். ஆனா கர்த்தர் கரத்தை விட்டு போயிட்டா, இந்த போலீஸ்காரன் பார்த்திருக்கீங்களா? இப்ப நிறைய கேஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். எப்பயோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் திருந்திட்டு இருப்பாங்க. திருந்ததுக்கு அப்புறமா கூட ஏதோ ஒரு பகை நிமித்தம் அவங்கள மாட்டினாங்க. அவங்க ஏதோ ஒரு கேஸ்ல, வேற ஏதோ கேஸ்ல மாட்டுவாங்க. ஆனா மாட்டணும் என்ன பண்ணுவான், பழசெல்லாம் நோண்டி கொண்டு வருவான். அல்லேலூயா. பழசெல்லாம் நோண்டி கொண்டு என்ன பண்ணுவான், நீ அன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணியே, அன்னைக்கு தவறு பண்ணியே, அன்னைக்கு இது செஞ்சியே. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு விலகிட்டா கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தோண்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. இதுதான் உலகம். அல்லேலூயா. அவன் கம்மனு உட்கார்ந்துட்டு இருந்தானா கூட இவ்வளவு இருந்திருக்காது. அவன் உறங்கி கொண்டு கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி அயர்ந்த நித்திரையில படுத்து உறங்குனதுனால அவனை பார்த்து கேட்கிறாங்க, ஏய் நீ யாரு? அல்லேலூயா. அவன் யாருன்னு கேட்ட உடனே வாசிப்போம். அதற்கு அவன் நான் எபிரேயன், நான் ஒரு எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பயபக்தி உள்ளவன் என்றான். எப்படி சொல்றான் பாருங்க. ஒரு பயபக்தியா இருக்கிறவன் என்ன பண்ணிருக்கணும், நியாயப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு ஊழியம் செய்ய போயிருக்கணும். ஆனா அவர் போகாம விட்டுட்டு இங்க வந்து சொல்றாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளை. அது எப்படி சொல்றான், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளை. ஹலோ, நீ வெளியாளா இருந்து பாவம் செஞ்சா கூட பிரச்சனை இல்லைங்க. கிறிஸ்தவன் பேரை வச்சுக்கிட்டு பாவம் செஞ்சா மத்தவனை பத்தி கேட்பா, நீ ஒரு கிறிஸ்டின் தானே, நீ ஒரு கிறிஸ்டினா இருந்தா போய் சொல்லலாமா, நீ ஒரு கிறிஸ்டினா இருந்தா இப்படிலாம் பண்ணலாமா? யாருடைய பேர் அங்க கெட்டு போகுது, அப்பாவுடைய பேர் கெட்டு போகுது. அல்லேலூயா. உன் பிள்ளை ஒரு தவறு செஞ்சுட்டா உன்னை ஸ்கூல்ல கூப்பிட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்கன்னா, உங்க பிள்ளை என்னங்க வளர்க்குறீங்க, உங்க பிள்ளை பொய் சொல்லுது, உங்க பிள்ளை பக்கத்துல இருக்க பையனோட ரப்பரை திருடிட்டான்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். வீட்டுக்கு வந்து, ஏய் உன்னை அச்சுரம் பார்த்துக்கோ, நானு இனி நீ திருடினா உன்னை அவ்வளவுதான், இனி நீ மேல பண்ண அவ்வளவுதான், என் பேரை கெடுக்காத, என் மானத்தை வாங்காத. நம்ம ஆண்டவர் மானத்தை வாங்கிட்டு இருக்கிறோமே. அல்லேலூயா. கிறிஸ்தவன் பேரை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கோமே. இல்லாத தவறுலாம் பண்றது, பாவம் செய்யறது, அக்கிரமம் செய்யறது, எல்லாம் பண்றது. நீ யாரு? நான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனைப்படுவாருன்னு. இதெல்லாம் யோசிக்கணும். உங்க பிள்ளைங்க உங்க பேரை கெடுத்தா உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ வேதனையா, 4 பேர் மத்தியில் போய் தலை குனிஞ்சு நிக்கிறோமே பிள்ளைங்க தவறு செஞ்சிட்டா. யோசிச்சு பாருங்க, நம்ம செய்யற ஒவ்வொரு தவறுக்கும் ஏசப்பாவும் இதே போலதாங்க தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அல்லேலூயா. எப்படிங்க அவருடைய திருவிருந்து எடுக்கிறோம், நம்ம அவருடைய சரீரத்தை சாப்பிடுறோம், அவருடைய ரத்தத்தை பானம் பண்றோம். தவறு செஞ்ச ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார். யோசிச்சு பாருங்க பிரியமான தேவச்சனமே, இதை கேட்டுக்கொடுங்க அன்பு உள்ளங்களே. இந்த இடத்துல யோனா சொல்றான், யோனா செஞ்சது தவறு. யோனா சொல்றான் தவறு செஞ்சுட்டான். யோசிங்க அடுத்த வருஷத்தை. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய், ஏன்பா இதை பண்ண? அந்த மனுஷங்க கேட்கறாங்க, புறஜாதி மக்கள் கேட்கறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம கிறிஸ்தவனா வாழ்ந்துகிட்டு தப்பு செஞ்சுட்டா நாளைக்கு புறஜாதி மக்கள் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்க, நீனா ஒரு கிறிஸ்டினா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டின் இப்படிலாம் பண்ணலாமா, நீ ஒரு கிறிஸ்டின் தானே, நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாமான்னு கேட்டா இதை விட்டு அவமானம் வேற எதுவுமே கிடையாது. அப்ப இங்க கேட்கறாங்க, அதுக்கு அவன் சொல்றான்,
இன்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் பின்னும் கொண்டிருந்தபடியால் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியினால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பா, நான் என்ன பண்றதே தெரியலப்பா. நீ ஏதோ உன் கடவுளை ஏமாத்திட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற. நீ இன்னத்துக்கு சர்ச்சில் இருந்திருக்கணும், நீ இன்னத்துக்கு ஜெபம் பண்ணி இருக்கணும், நீ இன்னத்துக்கு பைபிள் வாசிக்கணும். நீ அதை விட்டுட்டு நீ என்னப்பா இங்க பண்ற? இன்னத்துக்கு நீ ஊழியம் பண்றதை விட்டுட்டு ஏன் இங்க என்ன பண்றன்னு கேட்டுட்டு அவங்களே கேட்கறாங்க. அதற்கு அவன் சொல்றான், அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்று அவரே சொல்றாரு. என்னாலதான் இங்க பிரச்சனை. ஹல்லேலூயா. வழக்கமா போற கப்பல் தாங்க, வழக்கமா பிரயாணம் பண்ற பயணிகள் தாங்க, வழக்கமா இந்த ஊர்ல அந்த ஊருக்கு போறவங்க தான். இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரல. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இவன் கிட்ட தான் இருக்குன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இப்ப என்னப்பா பண்ணணும்னு கேட்கறாங்க. அதுக்கு அவனே சொல்லிட்டான், என்னை தூக்கி சமுத்திரத்துல போட்டுடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினா உன் நிமித்தம் உன் குடும்பம் பாதிக்கப்படும், உன் நிமித்தம் உன் பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம செய்யற ஒரு தவறால நம்மளுடைய தலைமுறையாவது பாவம் தொடருங்க. ஏன்னா வேதம் சொல்றது 7 தலைமுறைக்கு அவர் விசாரிக்கிறாராம். அப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம செய்யறது நம்மளோட போயிடும், நான் பண்றது என்னோட போயிடும். இல்லை, அது உன் பிள்ளைக்கும் வரும். இதுதான் நியமம். இதுதான் உண்மையால நடக்கிற ஆண்டவருடைய நியமமான காரியங்கள். இதுதான் உலகத்தினுடைய நியமமும். நம்ம செய்கிற காரியங்கள் பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும். ஏன் கேட்குறானே டாக்டரு, சுகரா? ஓகே, உன் அப்பாவுக்கு சுகர் இருக்கா? உன் அம்மாவுக்கு சுகர் இருக்கா? இந்த வியாதியா உங்கள் வீட்டில் யாருக்கு இருக்கு? அதெல்லாம் மட்டும் சந்ததியாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம செய்கிற பாவம் வராதா? வரும். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இவ்வளோ சூழ்நிலை நிமித்தம் அடுத்த வருஷம் பார்த்தீங்க, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலிக்கிறாங்க. ஐயோ, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இவனை தூக்கி எப்படி கடல்ல போடுறது? நம்ம கப்பலை நம்பி ஏறிட்டான், நம்ம கப்பலுடைய பேரை நம்பி ஏறிட்டான், ஒரு ஊருக்கு போன வந்துட்டான். அவனை தூக்கி இந்த நடு கடல்ல போட்டா இன்னத்துக்காவது அநியாயமா ஒரு உயிர் போக கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? கரையை நோக்கி வேகமா தண்டு வலிக்கிறாங்க. ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால், என்னத்த அர்த்தம்? முன்னாடி கொந்தளிச்சது காட்டிலும் இன்னும் அதிகமா கொந்தளிக்குது. அல்லேலூயா. நம்ம பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்டா ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிடணும். அதை விட்டுட்டு ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம், ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவறு செஞ்சா பிரச்சனை மேல பிரச்சனை, உபத்திரவம் மேல உபத்திரவம் என்ன வரும்? கண்டிப்பா வரும். இவனை காப்பாத்தலாம் நாங்க ஜனங்கள்லாம் யோசிச்சு துடுப்பை போட்டு வேகமா என்ன பண்றாங்க? கரைக்கு போலான்னு பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் விட மாட்டாரு. ஹல்லேலூயா. அவர் விட மாட்டாருங்க. ஏன் தெரியுமா? அவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம நிமித்தம் நிறைவேறணும். வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. யோசிச்சு பாருங்க. முதல்ல கப்பல் கொந்தளிக்க ஆரம்பிக்குது, காத்து அடிக்குது, கப்பல் உடையிற மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க? இவனை காப்பாத்தலாம் சொல்லி வேகமா துடுப்பு போடுறாங்க. இன்னும் அதிகமா கொந்தளிக்குது. பிரச்சனை மேல பிரச்சனைக்கு ஏறிக்கிட்டே தான் போகுது. ஆனா அவனை தூக்கி சமுத்திரத்துல போட்ட உடனே ஆயிடுச்சான், கடல் அமைதியாயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? பிரச்சனையே யார்கிட்டனா? நம்ம கிட்ட தான். அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம்? ஒரு வகையில நம்ம தான் காரணம். பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க வேண்டிய நேரத்தை ஒழுங்கா வளர்த்துருக்கணும்.
குடும்பத்தை நடத்த வேண்டிய நேரத்தை ஒழுங்கா குடும்பத்தை நடத்திருக்கணும். ஆரம்பத்திலே கணவருக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கணும். எல்லாத்துமே வளர விட்டுட்டு யோசிச்சு பாருங்க, சின்னதா ஒரு செடியா இருக்கும் போது அது பிடிக்கிட்டா ஈஸியா பிடிங்கிடலாங்க. ஆனா அதுவே ஒரு மரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா கோடாரி எடுத்து தான் வெட்டணும். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில பாவங்கள் கூட சின்னதா இருக்கும் போதே திருத்திக்கணும். சின்னதா ஆரம்பிக்கும் போதே அதை விட்டுடணும். அதை பெருசா வளர விட்டோன்னு சொன்னா நாளைக்கு அது ஒரு பெரிய வேரா மாறி வாழ்க்கையில நின்றுடும். அப்ப யோசிச்சு பாருங்க, யோனாவை தூக்கி என்ன பண்றாங்க, சமுத்திரத்திலே போட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை விட்டு நீங்க விலகும் பொழுது இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவரா இருக்கிறாரு, நீ இந்த பாவத்தை அறிக்கை செய்து அந்த பாவத்தினுடைய சம்பளத்தை மரணமாய் கொடுப்பதல்ல, நமக்கு ஜீவனாய் கொடுப்பதான அவர் சிலுவையில மரித்து பலியாயிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய கண்கள் நம்மளை பார்க்குதுன்றதான அந்த ஒரு உணர்வு நம்ம வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னா நம்ம கர்த்தருடைய கோபத்திலிருந்து தப்பிக்கலாம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யோனா ஒருவேளை நான் தப்பே செய்யல அவன் ஒத்துக்காம இருந்திருந்தானா இன்னும் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. பிரச்சனை வந்த உடனே நீ யாருன்னு கேட்ட உடனே பண்றான் யோனா, தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டான். நான் தப்பு செஞ்சிட்டேங்க, என் மேல தாங்க தப்பு, என் மேல தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட உடனே அவனை தூக்கி கடல்ல போட்டாங்க. ஆனா போட்ட உடனே நடக்குது, வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணி எல்லாம் என்ன பண்றாங்க, ஐயோ நாங்க தவறு செஞ்சிட்டோம், வீணா ஒருத்தனை தூக்கி சமுத்திரத்துல போட்டுட்டோம், ஐயோ கடவுளே எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பொருத்தனை பண்ண உடனே என்ன நடக்குது பாருங்க, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். அல்லேலூயா. எங்க இருக்கிறாரு? மீனோட வயித்துல. மீன் வயித்துல குளுகுளுன்னு இருக்குமா, இல்ல கதகதப்பா இருக்குமா, இல்ல ஏசி போட்டிருக்குமா, பெட் தான் போட்டிருக்குமா, நாத்தடிக்கும். யோசிச்சு பாருங்க, அது திங்கிறது எல்லாமே செரிச்சு கிரிச்சு வயிற்றுல தான் போவோம். அப்ப அந்த வயிற்றுல யோனா 3 நாள் ராப்பகலா இருக்கிறாரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கை கர்த்தரை விட்டு தூர போச்சுன்னு சொன்னா அருவருக்கத்தக்கதான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். பலர் பார்த்து தூற்ற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். பலர் நம்மளை பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த மீன் அங்க வரலன்னு சொன்னா அந்த கடல்ல அந்த குளிர்ச்சியில எவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் வந்து கடல்ல இருக்க முடியும்? தண்ணியில எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஜன்னி வரும், அதுக்கப்புறம் என்னென்னமோ வந்து ஃபிட்ஸ் எல்லாம் வந்து செத்து போயிடுவான். அதான் பண்ண முடியும். ஏன்னா அவனால நீந்தி வரலாம் முடியும். ஏன்னா அவன் இருக்குது நடு சமுத்திரத்தில் இருக்கிறான், ஆழமான இடத்துல இருக்கிறான். எப்படி வந்திருக்க முடியும்? வரவே முடியாது. யோனாவுடைய ஜீவன் அங்கேயே முடிஞ்சிட்டு இருக்கும். அவன் பாவம் செஞ்சாதான், அவன் பாவம் கூட செய்யல, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறினான், அதுவும் பாவம் தான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். அப்படி இருந்தும் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அவன் ஒத்துக்கொண்டபடினால கடைசி நிமிஷத்துல கூட ஆண்டவர் என்ன பண்றா தெரியுமா, அவன் ஜீவனை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இதே தாங்க சிலுவையிலையும் கடைசி நிமிஷத்துல கல்லன் கேட்கிற, ஆண்டவரே இன்று நான் உங்க கூட வரணும்பான்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதேசில இருப்பாய். அல்லேலூயா. இந்த லாஸ்ட் டைம்ல கூட ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் வாழ்க்கை. சொல்லுவான் தெரியுமா, நான் பிச்சை போட்ட வாழ்க்கை இல்ல, அவர் பிச்சை போட்ட வாழ்க்கை தான் நீங்களும் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா என்னைக்கோ நம்மள செத்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு பிச்சையா போட்ட இந்த வாழ்க்கை, பிச்சையா கொடுத்த இந்த குடும்பம், பிச்சையா கொடுத்த வேலை, பிச்சையா கொடுத்த உயர்வை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு அவருக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. குறை சொல்லக்கூடாது, நன்றி சொல்லணும். அப்ப இந்த இடத்துல யோனா தவறு செஞ்சார் தான், ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி போனார் தான், வழி மாறி போனார் தான். போய் இருந்து கூட அவர் ஒப்புக்கொண்டபடினால ஒரு மீனை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்றாராம், பாதுகாத்து 3 நாள் வைத்திருந்து, அடுத்த அதிகாரம் முதல் வசனம், அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அப்ப என்ன பண்றான், அது வரைக்கும் அடித்தட்டுல போய் படுத்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தூங்கிக்கிட்டு இருந்தாரு.
அதுவே அவர் தூங்காம ஒருவேளை அப்பவே அறிக்கை செஞ்சு ஜெபிச்சிருந்தாருன்னா கூட இவ்வளவு நடந்துட்டு இருந்திருக்காதுங்க. ஆனா ஜெபிக்க வேண்டிய நேரத்துல உன் வாழ்க்கையில நீ ஜெபிக்கலன்னு சொன்னா பிரச்சனை வரும். ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரத்துல துதிக்கலன்னு சொன்னா பிரச்சனை வரும். ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்துல தேடலன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறதுல பிரயோஜனம் இல்லைங்க. ஹல்லேலூயா. உலகத்துல சொல்லுவான் வருமுன் காப்போம். ஹல்லேலூயா. பிரச்சனை வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? அதை பாதுகாத்துக்கணும். நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு கூட அதான் செய்யணும். பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நீங்க இடறி போகாம என்ன பண்ணணும்? அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அப்பா என்னை நான் முற்றிலுமா தாழ்த்துறேன் சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் நீங்க செஞ்சீங்க சொன்னா என் தேவன் உங்களை நிச்சயமாகவே பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யோனா வழி விலகி போயிருந்தா கூட ஆண்டவர் சமூகத்துல ஒப்புக்கொண்டு தன் பாவத்தை அறிக்கை செய்ததுனால தான் கடைசி நிமிஷத்துல கூட நடக்கவே நடக்காத ஒரு காரியங்க. ஒரு மீன் முழுங்கினா சாப்பிடதாங்க பார்க்கும். நான் சொல்லட்டுமா? அதே போல 3 நாளா வயிற்றுல மீன் வந்து யோனா வச்சிருந்துச்சுல, அந்த மீன் அந்த 3 நாள் சாப்பிடவே இல்லை. ஹல்லேலூயா. இது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற விஷயம். 3 நாள் அந்த மீன் வந்து இன்னும் நீ வசனத்துல படிச்ச வசனத்துலயுமே இருக்கும். அந்த மீன் சாப்பிடாம தான் 3 நாள் யோனா வயிற்றுலயே வச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு கரையில போய் என்ன பண்ணுது? அது கூட பாருங்க, கரையில போய் அவரை கக்கி போடுது. எங்க முழுங்குச்சோ அங்கேயே துப்பலங்க, கொண்டு போய் பத்திரமா என்ன பண்ணுது? கரையில கக்குது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய கரத்துல வந்துட்டீங்கன்னு சொன்னா பாதுகாக்கப்படுவீங்க. இன்னதான் வழி மாறி போனாலும், இன்னதான் இடறி போனாலும், இன்னதான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்தா கூட தவறுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிடணும். அப்படி சரண்டர் ஆயிட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி வாழ்க்கையை பிச்சையா போட்டுருவாரு. ஆனா அதை புரிஞ்சிக்காம மேலும் 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 தப்பு பாவம் செஞ்சா மரணம் தான். இந்த இடத்துல யோனா மட்டும் அவருடைய பாவத்தை ஒத்துக்காம இருந்திருந்தாருன்னா மீன் வந்திருக்காது. அவரை தூக்கி கடல்ல போட்டிருப்பாங்க, கடல்லையே உறைஞ்சி செத்துட்டு இருப்பார், அவ்வளவுதான். இல்ல ஒருவேளை மீன் வயிற்றுல போய் கூட அந்த மீன் அவரை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா செத்து போயிட்டு இருப்பார். ஆனால் என் தேவன் மீனின் வயிற்றில கொண்டு போய் 3 நாள் இரவும் பகலும் அவளை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து அப்படியே கரையில கொண்டு வந்து இறக்கி விட்டாருங்க. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த 8வது மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்ன கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, அவருடைய உள்ளங்கரங்களில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாப்பார். நம்மளை இன்றும் என்றும் என் தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? Thank you Jesus. ஹல்லேலூயா.